இப்போ பெண்களை வந்து முன்னேற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விடுங்கங்க. அவங்க இருக்கிற ஒரு கண்டிஷன்ல ஆல்மோஸ்ட் உயர்கல்வி வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் வந்து அதிகமான பேர் படிக்க தொடங்கியிருக்காங்க, படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் வந்து பெண் வந்து ஒரு தனியாக சொந்த காலில் நிற்கணும், அவர்களுடைய வாழ்க்கையை அவங்க டிபெண்ட் பண்ணாமல் அவங்க நின்றுக்கணுங்கிற ஒரு இடத்துல நின்று இன்னைக்கு கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா பெண் பிள்ளைகளையுமே படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அதில் இப்போ என்ன இடையூறு, இந்த திராவிட மாடல் என்ன நினைக்குதுன்னா, ஒருவேளை பெண்களை எல்லாம் திரும்பவும் படிக்காமல் பின்னோக்கி போக வச்சுருவோம். இவர்களுடைய மாடல், திமுகவுடைய மாடலில் படிக்காமல் அவங்கள பின்னோக்கி போச்சிட்டேன்னா இன்னைக்கு சிந்திப்பவர்களாகவும், இன்னைக்கு யாருக்கு ஓட்டு போடணும், யாரை தேர்வு செய்ய வேண்டுங்கிற இடமெல்லாம் பெண்கள் இன்னைக்கு சிந்திக்க தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பொறுக்கலை. அப்போ மீண்டும் பெண்ணை வந்து அடிமைத்தனமாக்கணுங்கிறத நோக்கி இன்னைக்கு திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூலில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல, அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு பெண் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசு என்ன செய்தது? தன்னிச்சையாக ஏதாவது ஒரு குற்றம் செய்தவன் தான் நிரபராதின்னு போய் சொல்லி வெளியில் வர்றாங்க. இங்கே இந்த மாவட்ட லெவல்லன்னா அடுத்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் போகிறீங்கல்ல. ஏதாவது ஒரு பாலியல் குற்றவாளி, இவன் குற்றம் செய்தவன், இவன் நிரபராதி கிடையாதுங்கிறதுக்காக அரசு தானாக முன் வந்து ஏதாவது ஒரு பாலியல் குற்றவாளிக்காக போய் போராடி இருக்கா? அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும் முயற்சி செஞ்சிருக்கா?